ஜெய் சாயிராம். என் அன்பு பிரியமே, சட்டென என் பாதம் தொட்டு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். நான் உனக்கு இனிப்பை பரிமாறப் போகிறேன். இன்று மங்களகரமான நாளில் எங்களுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிட்சமாக வாழப்போகிறாய். ஆம் குழந்தையே, ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. என் அன்பு பிரியமே, நீ என்னிடம் வந்து கேள்வி கேட்கிறாய். சாயப்பா, நான் உங்களை பரிபூர்வமாக நம்பிதான் இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மீதுதான் உள்ளது. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இந்த ஒரு கசப்பான விஷயம் நடந்தது? உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்பை பரிமாறுகிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே, நல்லதை நடத்தி கொண்டே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கசப்பான சம்பவங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று என்னிடம் நீ வந்து கேட்கிறாய். என் அன்பு பிள்ளையே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது நீ மனப்படும் பாட்டினால் அந்த உண்மை உனக்கு புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை என் பிள்ளையே. உடல் சரியில்லாத தன் குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை புகட்டுவதால் தன்னுடைய குழந்தையின் உடல் நிலை சீராகும் என்ற காரணத்தினாலே மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு ஒரு தாய் மருந்தை பரிமாறுகிறாள். அதே போலத்தான் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கசக்கும், உனக்கான இந்த வாழ்வை கஷ்டமாக இருக்கும் என்று தெரிந்தும் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் அது மருந்தாக ஏற்றுக்கொள். அந்த மருந்தை ஏற்றுக்கொள். உன்னுடைய உடல் நிலை போல உன் வாழ்க்கையும் சீராக மாறும். ஒரு தாய் எவ்வளவு மனவேதனையோடு அந்த மருந்தை தன் குழந்தைக்கு புகட்டுவாளோ அதே போலத்தான் குழந்தையே, நானும் அந்த வாழ்க்கையை உன்மீது, கசப்பான வாழ்க்கையை உன்மீது திணிக்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வு மேம்பட, உன் வாழ்வு சிறக்க, உன் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் நான் அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு வந்த பிரச்சனையையும் கசப்பையும் சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா எப்பொழுதும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை பார்க்கும் அந்த தருணத்தையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது மனம் துவண்டும் விடலாம். அப்போதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி உன்னுடைய மந்திர சொற்களை, பொருத்தமானவற்றை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனம் நிமிர்ந்து நிற்கும். உன் மனதில் ஒரு புது சக்தி பெருகும். உன்னை வெற்றி நெருங்கும் அந்த நிமிடம். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வழிகளே இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லவே இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. முயன்ற மனிதன் தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த நிமிடமும் நம்மால் இது முடியுமா என்று நினைத்து நின்று விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக ஜெயித்தே காட்டலாம். என் அன்பு பிரியமே, நான் உனக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காக உருவாக்கியே விட்டேன்.
உனக்கு வரும் வாய்ப்பை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு இதோ வந்து கொண்டே இருக்கிறது உன்னை நோக்கி. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே உன் சாய் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தப்பாமல் நான் தரப்போகிறேன். இனி எதற்குமே கலங்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேனே. எதற்காக இந்த பயம் உன் மனது? மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற பழகு. எப்படி உன் வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை முடிவு செய்யக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் வாழ்வை மேம்படுத்த என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக என்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் என்ற சிந்தனையை, என்ற வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்வும் அப்படியே ஆகிவிடும். எப்பொழுதுமே முன்னேறி செல்லும் பொழுது உன்னுடைய காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலேயே, உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்தே விடுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் கண்ணிற்கு புலப்படாதவை. ஆனால் முடியாதவற்றையும் நிகழ்த்தி காட்டும், நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவை உன் நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனையும். குழந்தையே, எப்பொழுதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னையே மாற்ற வேண்டி வரும். எதையுமே நீ நினைத்த மாதிரி உன்னால் செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது அவர்களுக்கு பிடிக்கும் என்று செய்ய வேண்டி வருமே தவிர, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உன்னால் செய்யக்கூட முடியாது. ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே என் குழந்தையே, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே தீர்க்கமாக செய். உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். உன் வாழ்வில் சந்தோஷத்தை நிகழ்த்தவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமோ நஷ்டமோ உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில் இருந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக யாரிடமும் இருக்கவே முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வரும். இதற்கு நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. எனக்கு மட்டும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே என்று சொல்லாதே. இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சகஜம்தான். நீயும் இன்பத் துன்பத்தை தாண்டிதான் வாழ வேண்டும். உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்.
தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லி தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம்
பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிர்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது. உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே.
உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன்.